அப்பா, நான் உங்ககிட்ட இப்ப என்னென்ன சொன்னனோ அதை அப்படியே இங்க வந்து கேளுங்க. இப்ப எனக்கு தெரியும் இந்த வீட்ல என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு. அட அத்தை, நீங்க எப்படி டெரஸ்க்கு வந்தீங்க? நானே கீழே தான் வந்துட்டு இருந்தேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாமா? நீ உன் மாமனார் கிட்ட இவ்ளோ கேவலமா பேசிருக்க, எப்படி இதெல்லாம்? சீ. அத்தை, அது வந்து அத்தை, அதாவது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நீ செஞ்ச இந்த தப்புக்கு உனக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. நீ அவர் விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒருவேளை உன் புருஷன் மட்டும் இங்க இருந்திருந்தானா அவன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பான். அத்தை, அத்தை ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பயங்கரமா கோவம் வரும். கோவத்துல நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது. நான் வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறேன். என்னென்னமோ செஞ்சிடுறேன் அத்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நானும் உங்க பொண்ணு மாதிரி தான். இப்போ நீங்களே என்ன மன்னிக்கலனா அத்தை ப்ளீஸ், அத்தை ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு புரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏ அத்தை, எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன். இது வரைக்கும் நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன். உனக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் சொன்னா புரியாதா? புரியாதா என்ன? புரியாதான்னு கேட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். என்ன விடு அண்ணி. அண்ணி, அம்மா விடுங்க அண்ணி. அண்ணி, அம்மா, அம்மா. இந்த கிழவி கிட்ட நல்லா சொல்லி புரிய வை. இனிமே என்னோட ரூட்ல கிராஸ் பண்ணவே கூடாது சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சதா? அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அட பானு, நீ எதுக்காகப்பா இங்க வந்த? மாமா, அது வந்து என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே பானு என் கூட தான் இருப்பான். என்னோட நிழல் மாதிரி. இவன் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பானு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்ல தான் தங்க போற. எங்க கூட தான் நீயும் தங்க போற. அப்பா, நீங்க ஏதாவது செய்யுங்கப்பா. அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாடி, மறுபடியும் போய் அவகிட்ட ஏதாவது பேசுனா நம்ம வீட்டு மனம் வெளியே போயிடும். இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்ச மரியாதை இருக்கே, அது மண்ணோட மண்ணா போயிடும். சம்மந்திய பத்தி முதல்ல ஜனங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் தான் அவங்கள நம்பவே இல்லை. ஆனா கடைசியில இப்ப அவகிட்ட நம்ம மாட்டிட்டு இருக்கோம். போதும், இதுக்கு மேல முடியாது. நான் அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்ல போறேன். உன் அண்ணனுக்கு மட்டும் கால் பண்ணாத. அவன் ரொம்ப முக்கியமான வேலையா டெல்லி போயிருக்கான். இப்ப நீ போன் பண்ணன்னு வை, அந்த வேலையை பாதிலேயே நிப்பாட்டிட்டு வந்துருவான். அதனால அவனுக்கு பெரிய அளவுல நஷ்டம் ஏற்படும். சரிப்பா. இந்த பேட் ஸ்மெல் எங்க இருந்து வருது? ஆமா, எனக்கும் தான் வருது. சரி வா போய் பார்க்கலாம். மருமகளே, நீ என்ன காரியமா பண்ற? அத்தை, அது உங்க கண்ணுக்கு தெரியல. அதாவது தம் அடிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நிறுத்திடுமா. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எல்லாரும் சாப்பிடாவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. இதை நிறுத்துமா ப்ளீஸ். ஷோபித், அம்மா, சித்தி வந்திருக்காங்க. மருமகளே, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அம்மா.
இந்த வீட்டோட மான மரியாதை உன் கையில தாம்மா இருக்கு. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. ஷோபித், அடட, வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருமா, சந்தோஷமா இரு. எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நான் வந்ததால உனக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? அட, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன் இப்படி பேசுற? நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, அது என்னன்னா, ஷோபித்தோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போயிடுச்சுல. அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது என்னன்னா, உன் குழந்தைனார் மேல நான் ரொம்ப கோவமா தான் இருக்கேன். எப்ப பாரு வேலை வேலைன்னு போயிட்டே இருக்காரு. அதுதான் நான் யோசிச்சேன். சரி, நானே வந்து பாத்துடலான்னு கிளம்பிட்டேன். மருமகளோட முகத்தை பார்க்கணும்ல, அவளுக்கு கொஞ்சம் gift கொடுக்கணும். ஆமா, ஷோபித் எங்க ஆளை காணோம். அது அண்ணன் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போயிருக்கானா? அட, என்னது இது? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணை தனியா விட்டுட்டு டெல்லி எதுக்கு போயிருக்கான்? அது சித்தி, அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் போயிட்டாரு. சரி சரி, பரவாயில்ல, விட்டு தள்ளு. எல்லா விஷயத்தையும் இங்கேயே பேசி முடிக்க போறீங்களா என்ன? அட வாங்க, உள்ள போய் உட்காந்து 6 முறை பேசலாம். மத்தபடி ஊர்ல எல்லாரும் நல்லதா இருக்காங்க. மருமக இங்கதான் உட்காந்துருக்காளா? அடேங்கப்பா. ஆமா, இந்த ஆள் யாரு? இது இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க முதல்ல வந்து ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அட என்னம்மா நீ, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்க வரல. என் மருமகளுக்காக தான் இங்க வந்திருக்கேன். மருமக வர இங்க உட்காந்துருக்கா. முதல்ல எனக்கு மருமகளோட முகத்தை பார்க்கணும்ல. மருமகளுக்காக சில விஷயம்லாம் கொண்டு வந்திருக்க, அதை கொடுக்கணும்ல. அம்மாடி மருமகளே, அம்மாடி, இது உனக்காகதாமா. மருமகளே, இதெல்லாம். ஏய் கழுவி, முதல்ல எழுந்துரு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? முதல்ல எழுந்துரு. இதெல்லாம் என்னம்மா? இதெல்லாம் அண்ணா, இது அம்மாடி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அட அட அட, என்ன பண்ண போறமா நீ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, வேண்டாம், அப்படி பண்ணாத மருமகளே. சொன்னா கேளுமா. நான் சொல்றத கேளுமா. மருமகளே, நீ என்னம்மா பண்ற? இதெல்லாம் என்னம்மா? என்னம்மா இதெல்லாம்? நான் என்ன பண்றேன்னா, இதெல்லாம் நீங்க தானே எனக்கு செஞ்சிருக்கீங்க. நாங்க செய்யறோமா? எங்க அப்பா வரதட்சணை கொடுக்கறதுல ஒரு சின்ன குறை வச்சிருக்காருன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன உயிரோட கொல்ல பாக்குறீங்களா? இல்ல வேண்டாமா, அப்படி எல்லாம் பண்ணாத. வேண்டாம், நான் சொன்னா சொன்னா கேளு. கேளு. அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாத. ஐயோ வேண்டாம்மா. நான் வேண்டாமா, உன்னை அதை கையிட்டு அணைச்சிரு. கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. நீ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாமா. வேண்டாம். இங்க பாருங்க அத்தை, இதெல்லாமே நீங்க தான் செய்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன இந்த மாதிரி செய்ய வைக்கிறீங்க. இல்ல இல்லம்மா, எல்லாருக்கும் வேணாம். நல்லா தெரியட்டும். இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு தெரியட்டும். ஆமாடி மருமகளே, நீ எது சொன்னாலும் நாங்க கேக்குறோம். அதை அப்படியே செய்யறோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. நெருப்பு அணைச்சிரு, அணைச்சிரு, அணைச்சிருப்பா. தயவு செஞ்சு அணைச்சிரு. அட என்ன மாமா நீங்க? திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? கல்யாணம் நடக்கிற போது நீங்க எவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடுனீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆடுங்க. உனக்கெல்லாம் சொன்னா புரியாதா? டான்ஸ் ஆடுன்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் ஆடுங்க.
மாமா இது அப்படியே போட்டுக்கோங்க. முக்காடு போடுங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க? என்ன நானே நிஜமாலே நெருப்ப கொளுத்திட்டு செத்து போயிடுவேன்னு நினைச்சீங்களா? நிஜமாவே வா. இப்போ இதுக்குள்ள வச்சிருந்தது எல்லாமே தண்ணி தான். ஆனா அதுக்கடுத்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரிலாம் நான் அவமானப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். நான் போறேன்ப்பா.